எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சக்சஸ் ஆனவனுக்கும் சக்சஸ் ஆகாதவனுக்கும் இருக்கிற பொதுவான ஒரு விஷயம் டைம் தான். ரெண்டு பேருக்குமே 24 மணி நேரம் தான். ஆனால் யார் யாரெல்லாம் நேரத்தை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க சக்சஸ் ஆகிறாங்க. யார் யாரெல்லாம் நேரத்தை சரியா பயன்படுத்தலையோ அவங்க தோல்வி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் பொதுவான ஒரு விஷயமா வந்ததுதான் இன்டர்நெட். இன்னைக்கு எல்லார் கையிலையுமே இன்டர்நெட் இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த இன்டர்நெட்டை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். யார் யாருக்கெல்லாம் இன்டர்நெட்டை சரியா பயன்படுத்த தெரியலையோ அவங்க தோல்வி அடைகிறாங்க. இப்போ இந்த நேரம், இன்டர்நெட் இது ரெண்டையும் தாண்டி எல்லாருக்குமே பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கிறது தான் ஏஐ. யார் யாரெல்லாம் இந்த ஏஐ சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க. யார் யாருக்கெல்லாம் ஏஐ சரியா பயன்படுத்த தெரியலையோ அவங்க தோல்வி அடைகிறாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது. அதை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. அதை உங்க டெய்லி லைஃப்ல பயன்படுத்துறது எப்படி, உங்க வேலையில பயன்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றி அடையலாம். சரி, ஏஐ வந்ததுனால வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வாண்ட் ரீப்ளேஸ் யூ, எ ஹியூமன் யூசிங் ஏஐ வில். ஏஐ வந்தனால உங்களுக்கு வேலை போகாது. ஆனா ஏஐ பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தரால உங்களுக்கு வேலை போகலாம். நீங்களும் ஏஐ பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம், நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அதனாலேயே கண்டிப்பாக எல்லாரும் ஏஐ கற்றுக்கணும். சரி, எல்லாருமே ஏஐ கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏஐயில் என்ன தான் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஏஐ அப்படின்னாலே என்னன்னே தெரியாது, நான் இப்போ தாங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஏஐயில் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு 9 விஷயங்களை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராம்ப்ட் ரைட்டிங். ப்ராம்ப்ட்னா என்ன? இப்போ ChatGPT கிட்ட எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு, இல்லை எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதுதான் ப்ராம்ப்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக ஒரு விஷயத்தை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சரியான பதில்களை உங்களுக்கு சொல்லும். ஆனால் சரியான கேள்விகளை உங்களுக்கு கேட்க தெரியணும், சரியான ப்ராம்ப்டை உங்களுக்கு கொடுக்க தெரியணும். அப்போ தான் அது சரியான பதில்களை சொல்லும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்போது ChatGPT கிட்ட போயிட்டு டெல் மீ ஹவு டு பி ஹெல்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லும். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும், நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியாது. அதுவே ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ChatGPT கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அது இன்னும் தெளிவான பதில்களை சொல்லும். Act as a compassionate, evidence-based holistic health coach and give me a clear, personalized weekly plan covering nutrition, exercise, sleep, stress management and mindset habits for a healthier life. Explained simply for busy people and also provide a tracker sheet or habit tracking method to monitor my progress. நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்கணும், நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடும். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அப்படியே ChatGPTல போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பதில்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை ஸ்ட்ரக்சராக எழுதுறது எப்படி, ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ChatGPTயை இன்னும் அழகாக பயன்படுத்த முடியும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, யூஸ் 10 டிஃப்ரெண்ட் LLM மாடல்ஸ். இன்னைக்கு நீங்கள் வெறும் ChatGPTயை மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே பத்தாது. கூகுள் ஜெமினி இருக்கு, கிளாட் இருக்கு, எலன் மாஸ்க் அவர்களோட க்ரோக் இருக்கு. இந்த மாதிரி 400க்கும் மேற்பட்ட LLM மாடல்ஸ் இருக்கு. அவ்வளோ மாடல்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 50 மாடல்களாவது நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும். இல்லைங்க நான் இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா குறைந்தது ஒரு 10 LLM மாடல்களையாவது நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். அதாவது ChatGPT போலவே இருக்க ஒரு 10 LLM மாடல்ஸ் வெப்சைட்ஸை நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும். இந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 10 பெஸ்ட் LLM மாடல்ஸ் எது அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே ஃப்ரீ தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன். அதாவது எப்படி ஏஐ மூலமா ஒரு இமேஜை உருவாக்குறது, எப்படி ஏஐ மூலமா வீடியோஸ் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு நீங்க கத்துக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்குன்னே தனித்தனியாக நிறைய டூல்ஸ் இருக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் பயன்படுத்த உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பயங்கரமா வளருங்க. நீங்க சொல்ல வர விஷயத்த இன்னும் தெளிவா சில இடங்கள்ல சொல்ல முடியும். இமேஜ் மூலமா சொல்லலாம், வீடியோ மூலமா சொல்லலாம். பர்த்டே விஷஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்ப முடியும். ஒரு ஏஐ வீடியோ மூலமா பர்த்டே விஷயம் அனுப்புனா ரொம்பவே அவங்க இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க இல்லையா? இதுக்காகவாவது இதெல்லாம் கத்துக்கோங்க. நாலாவது பாயிண்ட், வைப் கோடிங். வைப் கோடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்கணும், அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கணும், அதில் என்ன மாதிரி டிசைன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா
அதுவே உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்துரும். இல்லை நீங்கள் ஒரு ஆப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்பில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஒரு ஆப்பவே உருவாக்க முடியும். லவ்வபிள் ஆப், ஃபயர் ஸ்டுடியோ, போல்டு அப்படின்னு இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் மூலமாகவே ஒரு வெப்சைட்டையோ ஆப்பையோ உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5வது பாயிண்ட், ஏஐ ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நான் டெய்லி காலையில் எழுந்ததும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் அனுப்புவேன். டெய்லி காலையில் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் போகணும். ஏஐ பயன்படுத்தி இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் டெய்லி மேனுவலாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை. காலையில் 7 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை, ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி ஆட்டோமேட்டிக்காக தானாக பண்ண வைக்கிறது, ஏஐ பயன்படுத்தி எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. 6வது பாயிண்ட், ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் அடுத்த ஃபியூச்சரே. இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அட்லீஸ்ட் பயன்படுத்த மட்டுமாவது தெரிஞ்சிருக்கணும். அதுவே இதை எப்படி உருவாக்குறது அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் உருவாக்கி விற்பதன் மூலமாக பணம் கூட சம்பாதிக்க முடியும். ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ புரியுற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே சிங்கம் 1 படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ராதாரவி விவேக் கிட்ட கடைக்கு ஃபோன் பண்ணி லோடு வந்துருச்சான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அவரும் ஃபோன் பண்ணி லோடு வந்துருச்சான்னு கேட்டுட்டு வச்சிருவார். எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே மறுபடியும் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு கேட்பார். இந்த மாதிரி அவர் 20 கேள்வி கேட்பார். இவர் 20 ஃபோன் பண்ணி பதில் சொல்வார். அதுவே சூர்யா கிட்ட கடைக்கு ஃபோன் பண்ணி லோடு வந்துருச்சான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லுவார். சூர்யா ஒரே ஃபோன்லயே எல்லா கேள்விகளையும் கேட்டு பதில அப்பா கிட்ட சொல்லிடுவார். இந்த சூர்யா மாதிரி தான் ஏஐ ஏஜென்ட்டும். ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அது உங்களோட அத்தனை வேலைகளையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட நான் இன்னைக்கான ஹாட் டாபிக்ல எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா போதும், அது ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி டீம் ஐபிஎல் கப் அடிச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு கண்டென்ட் எழுதி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவா எடிட் பண்ணி கொடு அப்படின்னா அந்த ஏஐ ஏஜென்ட் அதுவே கண்டென்ட் எழுதி அதுவே என்னோட வாய்ஸ் ஓவரில் வாய்ஸும் கொடுத்து அதன் பிறகு இதற்கு தேவையான இமேஜஸை உருவாக்கி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோடும் பண்ணிடும். ஜஸ்ட்டு இன்னைக்கு என்ன டாபிக்னு நான் சொன்னால் மட்டுமே போதும். இது அத்தனையுமே சாத்தியம்தான். இது வரைக்கும் நான் என்னோட வேலையில் சொன்னேன். இந்த மாதிரி உங்களுடைய வேலையில் எப்படிலாம் ஏஐ ஏஜென்ட்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த மாதிரியான ஏஐ ஏஜென்ட்ஸை ரெடி பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம். 7வது பாயிண்ட், வாய்ஸ் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்பீச் ஏஐ. உங்களுக்கே தெரியும், இப்பெல்லாம் கஸ்டமர் கேர்ல மனிதர்கள் யாரும் ஃபோன் எடுத்து பதில் சொல்றது இல்லை. பெரும்பாலும் எல்லா கஸ்டமர் கேர்லையும் ஏஐ தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் பாட்ஸ் எப்படி உருவாக்குறது, வாய்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன, ஏஐ மூலமா ஒரு மியூசிக்கை உருவாக்குறது எப்படி, ஏஐ மூலமா ஒரு சாங்கை உருவாக்குறது எப்படி அப்படின்னு கத்துக்கோங்க. 8வது பாயிண்ட், யூசிங் ஏபிஐ வித் ஏஐ மாடல்ஸ். ஏபிஐ அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 வெப்சைட்ஸை கனெக்ட் பண்ண பயன்படுவது தான் ஏபிஐன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, புக் மை ஷோவில் ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க. என்ன படம், எத்தனை மணிக்கு ஷோ, என்ன சீட்டு எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு பே நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பேங்க் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும் இல்லையா. அங்கே பேமெண்ட் முடிச்சிட்டோம்னா மறுபடியும் புக் மை ஷோக்கு வந்துடும். இந்த மாதிரி புக் மை ஷோ வெப்சைட் எப்படி பேமெண்ட் பேங்க் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆச்சோ அதுதான் ஏபிஐ கால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 வெப்சைட்ஸை எப்படி ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏபிஐ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆட்டோமேஷன் பண்ணலாம். 9வது பாயிண்ட், ஏஐ டூல்ஸ். ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான ஏஐ டூல்ஸை பயன்படுத்த கற்றுக்கோங்க. இப்போது ChatGPT கிட்ட போயிட்டு இதுதான் என்னோட ஸ்கில் செட்டு, எனக்கு ஒரு நல்ல ரெஸ்யூமை ரெடி பண்ணி கொடு அப்படின்னா உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பக்காவான ரெஸ்யூமை ரெடி பண்ணி கொடுத்துரும். ஆனால் ChatGPT-யை இதுக்கு பயன்படுத்துறதை விட ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்குன்னே சில ஏஐ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் இன்னும் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஏஐ டூல்ஸ் இருக்குது, ஏஐ வெப்சைட்ஸ் இருக்குது. இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, பிபிடி கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனித்தனி ஏஐ டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மினிமம் ஒரு நல்ல 50 ஏஐ டூல்ஸ் பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ChatGPT அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் டாக்டர் மாதிரி எல்லா கேள்விகளும் கேட்கலாம், பதில் சொல்லும். ஆனால் பொதுவான பதில்களை தான் சொல்லும். ஆனால் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான வேலைகளை தெளிவாக கேட்டு பயன்படுத்திக்க முடியும். அவ்வளோதாங்க. இதுதான் அந்த 10 டூல்ஸ். இப்போது ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராம்ப்ட் ரைட்டிங். ChatGPT கிட்ட சரியான ப்ராம்ப்டை கொடுத்து எப்படி வேலை வாங்குறதுன்னு கற்றுக்கோங்க. 2வது பாயிண்ட், யூஸ் 10 டிஃப்ரெண்ட் LLM மாடல்ஸ். ChatGPT மட்டுமே யூஸ் பண்ணாமல் குறைந்தது ChatGPT போல இருக்க 10 LLM மாடலாவது யூஸ் பண்ணுங்க. 3வது பாயிண்ட், இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன்.
ஏஐ பயன்படுத்தி இமேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படி, வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. 4வது பாயிண்ட் வைப் கோடிங், ஏஐ பயன்படுத்தி எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. 5வது பாயிண்ட் ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ மூலமாக ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய வேலைகளை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 6வது பாயிண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஐ மூலமாக நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஏஜென்ட் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 8வது பாயிண்ட் வாய்ஸ் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்பீச் ஏஐ, ஏஐ பயன்படுத்தி எப்படி வாய்ஸ் பாட்டெலாம் கிரியேட் பண்ணுறது, ஏஐ பயன்படுத்தி எப்படி மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. 9வது பாயிண்ட் யூசிங் ஏபிஐ வித் ஏஐ மாடல்ஸ், 2 வெப்சைட்டை எப்படி ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 10வது பாயிண்ட் ஏஐ டூல்ஸ், இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது, பிபிடி கிரியேட் பண்ணுறதுக்குன்னு தனி டூல்ஸ் இருக்குது. இதை பற்றியெல்லாம் கற்றுக்கோங்க. சரி, இதையெல்லாம் எங்கே எப்படி கற்றுக்கலாம் அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ChatGPT போலவே 10 டிஃப்ரெண்ட்டான LLM மாடல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட வெப்சைட் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் ஃப்ரீ தான், அதை பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.